ஆண்டு நீ உழைக்காத, உனக்காக உழைக்கிற கூட்டத்தை உனக்கு தர்றேன்னு சொல்லி கர்த்தர் இவனை எஜமானாக வைத்தார். நீ எங்கும் நகராத, ஒரு இடத்துல உட்கார்ற, உனக்காக வேலைகள் நடக்கும். அல்லேலூயா. இதை கேள்வி, இதுதான் தேவ தயவு. ஆண்டவரே, நான் உழைச்சி அல்லது நான் தான் எல்லாம் பிரயாசப்பட்டு பண்ணணும், ஆனா என்றெல்லாம் ஒண்ணுமே இல்லையே ஆண்டவரேன்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா? அவர் ராஜாவின் தயவு மேவி போஷத்தை உயர்த்தினது போல, லோதேபாரிலிருந்து உயர்த்தி அவனை எருசலேமிலே கொண்டு வந்தது போல, இந்த சத்தத்தை நீங்க யூடியூப்ல எந்த பகுதியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவ தயவு வருவதாக, இயேசுவே நாமத்தில் தேவ தயவு உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் தேவன் பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் அன்னைக்கு ஒரு சாதாரண 2 மனுஷர்கள் பண்ணின உடன்படிக்கை பின்னாட்கள் மகிமையாய் மாறும் என்றான். அன்னைக்கு யோனத்தான் சாதாரண ஒரு மனுஷன் தான் இல்லையா, ராஜகுமாரன் தான். ஆனா மனுஷ பார்வையில் பார்க்கும்போது ஒரு மனுஷன் 2 பேர் பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் இங்கே ஒரு ஆசீர்வாதம் வரும் என்றால், பரலோக தேவன் குமாரனாகிய இயேசு